சடனா சூப்பரா நடந்துட்டு இருக்குது ஊழியம். சடன்னா ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை பிலிப்புக்கு சொல்றார். ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ನಡೀತಾ ಇದ್ದಂತ ಒಂದು ಫಿಲಿಪ್ಪನಿಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்த ஸ்லைடு 26வது வசனம். 26ನೇ ವಚನ. பின்பு கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, பிலிப்பை பார்த்து நீ எழுந்து ம். தெற்கு முகமாய் ம். எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். என்னடா இது? ಅಲ್ಲಿ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ அவர் உடனே நினைச்சிரு, என்னடா இது, தேவன் அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, ஊரே சந்தோஷமா இருக்குது. நான் இங்க பாஸ்டர் ஆகலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள என்ன பண்றாங்க, என்ன தூக்கின வேற எடுத்து காட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேக்குறாரு. ಅಲ್ಲಿ ನೆನೆಸಿರ್ತಾರೆ ಏನಂತಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೀತಾ ಇದೆ, ಒಂದು ಅತಿಶಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ, ಇಲ್ಲಿ ಸೇವಕರಾಗಿ ಇದ್ಬಿಡೋದು ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಅಡವಿಯಾಗಿ ನೀವು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆவியானவர் இப்படிதாங்க. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಇದೇನೆ நம்மள எங்க ஆண்டவர் எந்த நேரத்துல வைக்கணும் வச்சிருப்பாரு, அப்புறம் நம்மள வேற இடத்துக்கு என்ன சொல்வார் ஆண்டவர், கூட்டு போக சொல்வார், கூட்டு போவார் அவர். ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಿಟ್ಟಿರ್ತಾರೋ ಅದ ಹಂತದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಎಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಅಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತರಾಗಿರ್ತಾರೆ. சாதாரண மனுஷனுடைய இது என்னது, ಸಾಧಾರಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯನ ಒಂದು ಆಲೋಚನೆ ಏನು, சரி ஒரே இடத்துல அப்படியே செட்டில் ஆயிட்டு ஒரே இது அப்படியே பண்ணிட்டே இருப்போம், வந்துட்டு போயிட்டே இருப்போம், இதான் நம்ம லைஃப்னு நினைப்போம். ಒಂದೇ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ಸೆಟ್ಲ್ ಆಗ್ಬಿಡೋಣ, ಬಂದು ಹೋಗ್ತಾ ಇರೋಣ ಅಂತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ இல்ல இல்ல இல்ல, கிறிஸ்தவன் வந்து ஒரு போர் வீரன் போல. ಕ್ರೈಸ್ತನ ಅಂತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಯುದ್ಧವೀರ ರೀತಿಯಲ್ಲಿ பாகிஸ்தான் பார்டர் போ, ಪಾಕಿಸ್ತಾನ ಬಾರ್ಡರಿಗೆ ಹೋಗು, சைனா பார்டர் போ, ಚೈನಾ ಬಾರ್ಡರಿಗೆ ಹೋಗು, பர்மா பார்டர் போ ಬರ್ಮಾ ಬಾರ್ಡರಿಗೆ ಹೋಗು அப்படின்னு அதிகாரி சொன்னா என்ன பண்றான் அந்த சைனிகன்? ಆ ಅಧಿಕಾರಿ ಹೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಸೈನಿಕನು, என்ன பண்றான் அவன்? ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, போறாங்க. ಹೋಗ್ತಾನೆ. அதே போல பிலிப்புக்கு வந்து பரிசுத்தாவியானவர் சொல்லும்போது என்ன பண்றாரு அவரு? எவ்வளவு பெரிய எழுப்புதல் இருந்துச்சு, ஆனாலும் எழுப்புதலை விட்டுட்டு வனாந்திரமா இருக்கிற ஜனங்களே இல்லாத ரோட்டுக்கு அவர் வந்து ரொம்ப தூரம் நடந்து போறாரு அவர். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಒಂದು ಉಜ್ಜಿನವೇ ಅದು ನಡೀತಾ ಇದೆ. ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನೀವು ಅದು ಅಡವಿಗೆ ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ. ಯಾರು ಇರತಕ್ಕಂತ ಭಾಗಕ್ಕೆ ಆತ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. எனக்கு 27வது வசனம் ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்டார்டிங். ಆ ಒಂದು 27ನೇ ವಚನ ಅಣ್ಣನಿಗೆ ಇಷ್ಟವಾಗ್ತದೆ, ಒಂದು ಪ್ರಾರಂಭದ ಅಂತ. அந்தபடி அவர் என்ன பண்ணாரு, எழும்பி போன. ஒரு கேள்வி கூட இல்ல, ஆண்டவரே ஒரு 1 வீக் எக்ஸ்ட்ரா டைம் தரீங்களா, ஒரு மாசம் தரீங்களா, 1 இயர் இருந்துட்டு போறேன் ஆண்டவரே, இல்ல உடனே போறார். ಆತನ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಸಮಯನ ಕೇಳಲಿಲ್ಲ, 1 ವರ್ಷ ಅಥವಾ 1 ವೀಕ್ ಇದ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ತಕ್ಷಣವಾಗಿ ಎದ್ದು ಹೊರಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. எதுக்கு ஆண்டவர் அனுப்புறாரு? ಯಾಕೆ ದೇವರು ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஆண்டவர் 2 பக்கத்துல ஒர்க் பண்றாரு பாருங்க. ದೇವರು 2 ಭಾಗದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவருடைய நேரம் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குது. ದೇವರ ಒಂದು ಸಮಯವನ್ನು ನೋಡ್ರಿ ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾಗಿ ಇರ್ತಾ ಇದೆ. அந்த இடத்துல ஒருத்தன் வந்து எத்தியோப்பியா தேசத்துக்காரன் ஒரு குதிரை வண்டியில வந்துட்டே இருக்கிறான் அவன். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಐಥಿಯೋಪಿಯಾ ದೇಶದ ಒಬ್ಬನು ಕುದುರೆ ಮೇಲೆ ಆತನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ கரெக்டா பிலிப் ஆண்டருக்கு கீழ்ப்படிந்து போறதுக்கும் அவன் அந்த இடத்துல இந்த குதிரை வண்டி வர்றதுக்கும் எப்படி கரெக்டா 1 செகண்ட் கூடவும் இல்ல கம்மியும் இல்ல, ஆண்டவர் வந்து அவ்வளவு அருமையாய் அந்த காரியத்தை நடத்துறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಆತನು ಐಪ ದೇಶದಿಂದ ಒಬ್ಬನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇಲ್ಲಿ ಫಿಲಿಪ್ಪನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಒಂದು ನಿಮಿಷ 1 ಸೆಕೆಂಡ್ಗಳು ಕೂಡ ವ್ಯತ್ಯಾಸವಾಗದೆ ಸರಿಯಾದಂತ ಸಮಯಕ್ಕೆ ದೇವರು நம்ம வாழ்க்கையை தேவனுடைய கையில நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா கரெக்டா எல்லாம் அவருடைய நேரத்துல எல்லாம் நடக்குங்க. ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ದೇವರ ಕೈಗಳಲ್ಲಿ ಕೊಡುವಾಗ ಅದು ಸರಿಯಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ನಡೆಯಲ್ಪಡ್ತಾ ಇರ್ತದೆ. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து அங்க போறார், நடந்து போறார், ரோட்ல தனியா போயிட்டே இருக்காரு. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ರಸ್ತೆಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅಲ್ಲಿ பிலிப் நடந்து போயிட்டு இருக்காரு. ಫಿಲಿಪ್ಪನಲ್ಲಿ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்போ ஒரு வண்டி கடகடகடன்னு ஸ்பீடா வருது, ஒரு சாரியட் வருது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ரதம் வருது. ಆ ರಥ ಅಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದೆ. 29வது வசனம் என்ன சொல்லுது? 29ನೇ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? ஆவியானவர் என்ன சொல்றாரு? நீ போய் சேர்த்துக்கொள் என்று உடனே சொன்னார். பிலிப்ட்ட சேர்ந்து கொள்னு சொல்றாரு. அப்ப பிலிப் என்ன பண்றாரு? 30வது வசனம். பிலிப் ஓடி போய் சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உங்களுக்கு தெரியுமா என்றார். நீர் வாசிக்கிறது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குற. ஓடுறாரு, அந்த ரதத்துக்கு பின்னாடி அப்படியே ஓடுறாரு. இங்க பாருங்க, ಆ ರಥದಿಂದ ಓಡಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಓಡಿ ಹೋಗಿ ನೀನು ಓದ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಿನಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಇದೆಯೋ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர். ஆண்டவர் ದೇವರು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ஏதோ ஒரு தேசத்து மனுஷன் பைபிள் படிச்சுட்டு போறான் வண்டியில. ಯಾವುದೋ ಒಂದು ದೇಶದ ವ್ಯಕ್ತಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದ್ತಾ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவனுக்கு படிக்கிறது ஒண்ணும் புரியல பைபிள்ல. ಅದನಿಗೆ ಓದ್ತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಕೂಡ ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇಲ್ಲ. அவன் சொல்றான், 31வது வசனம் சொல்றான், யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணாதானங்க எனக்கு தெரியும் இது அப்படின்னு சொல்றான் அவன். ಯಾರಾದ್ರೂ ನನಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಟ್ರೆ ತಾನೇ ನನಗೆ ಇದು ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப உடனே அவன் பார்த்தா ஏசாயா 53வது அதிகாரத்தை அங்க வந்து படிச்சிட்டு இருந்தான். 7வது 8வது வசனத்தை படிச்சிட்டு இருந்தான். ಆತನ 7 8ನೇ ವಚನವನ್ನು ಓದ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಯೆಶಾಯ 53ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನ.
சோ அப்ப வந்து சொல்றாரு 35வது வசனத்துல பிலிப்பு 35ನೇ ವಚನದಲ್ಲಿ ಫಿಲಿಪ್ಪನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, அந்த சமாச்சாரம் ஏசப்பா பத்தி தாங்க சொல்லுது அந்த வசனம் அப்படின்னு சொல்றாரு. ಆ ವಿಷಯವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏசப்பா பத்தி அவர் பிரசங்கம் பண்றாரு. வண்டியில ಯೇಸು- ஏறிக்கிட்டு பிரசங்கம் பண்றாரு. ಆ ಒಂದು ರಥದ ಮೇಲೆ ಏರಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த ஆள் ஏசப்பாவை நம்புறாரு. ஐயோ இப்படியா இவ்வளவு வல்லமையா பைபிளுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்காக அடிக்கப்படுவாருன்னு சொல்லியிருக்குதா பைபிள்ல அப்படின்னு அவருக்கு வந்து ஆச்சரியமாயிருது அவருக்கு. ಅವರಿಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಗ್ತಾ ಇದೆ. 700 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆನೆ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದ ನಮಗಾಗಿ ಒಬ್ಬನು ಏಟುಗಳನ್ನು ತಿಂತಾನೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. வண்டியில போயிட்டே இருக்கிறாங்க கொஞ்ச தூரம். ಆತನು ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹೊರಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. 36வது ವಚನத்துல பாருங்க. 36ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, அவன் என்ன சொல்றாரு? ಅವನ್ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ஏய் தண்ணி இருக்குது, ஞானஸ்தானம் எடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೀರಿದೆ, ನಾನು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಳ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. பாருங்க தண்ணி கூட ஆண்டவர் அரேஞ்ச் பண்ணிடுறாரு. ಅಲ್ಲಿ ನೀರನ್ನು ಕೂಡ ದೇವರಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரசங்க யார் அரேஞ்ச் பண்ணாரு? ಪ್ರಸಂಗಿ ಅವರನ್ನ ಅಲ್ಲಿ ಅರೇಂಜ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. பிரசங்கத்தை அரேஞ்ச் பண்ணாரு. ಪ್ರಸಂಗವನ್ನ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಅರೇಂಜ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. தண்ணி அரேஞ்ச் பண்ணாரு. ನೀರನ್ನು ಕೂಡ ಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஞானஸ்தானமும் கொடுத்தாச்சு. ಅಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ಆಯ್ತು. எத்தியோப்பியா நாட்டுக்கு போயிட்டாரு. கிறிஸ்தவர் எத்தியோப்பியா நாட்டுக்கு போயிட்டாரு. ಐಥಿಯೋಪ್ಯ ದೇಶಕ್ಕೆ ಮೊದಲ ಕ್ರೈಸ್ತನ ಅಲ್ಲಿ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா எத்தியோப்பியா நாட்டுல இந்த மனுஷன் மூலியமாய் ஒரு பெரிய எழுப்புதல் வந்து நிறைய பேர் கிறிஸ்தவங்களா மாறிட்டாங்க எத்தியோப்பியா நாட்டுல இந்த ஒரு மனுஷனால. ಈ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಐಥಿಯೋಪ್ಯ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಉಜ್ಜೀವನ ಈ ವ್ಯಕ್ತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಆಗಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ சமாரியா ஒரு சின்ன பட்டணத்துல அவர் என்ன நினைச்சிருப்பாரு? ச்சே நல்ல ஊழியம் நடந்துட்டு இருந்துச்சு, ஆண்டவர் நம்மள போய் ஒரு காட்டுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ಅವರು ಅಂದ್ಕೊಂಡಿರಬಹುದಾಗಿತ್ತು, ಸಮಾಜದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಸೇವೆ ನಡೀತಾ ಇದೆ, ನಮ್ಮನ್ನ ಕಾಡಿಗೆ ನಡೆಸುತ್ತಾ ಇದಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. பட் ஆண்டவருடைய யோசனைகள் நம்மளுக்கு என்னது? நம்மளோட யோசனைக்கு மேலானதுங்க. ದೇವರ ಆಲೋಚನೆಗಳು ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳಿಗಿಂತ ಅದು ಮೇಲಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. பிலிப்போட மைண்ட்ல சமாரியா பட்டணம், ಆ ಫಿಲಿಪ್ಪಿನ ಒಂದು ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಸಮಾರ್ಯ ಪಟ್ಟಣ, ஆண்டவருடைய மைண்ட்ல எத்தியோப்பியா நாடு தேசமே. ದೇವರ ಒಂದು ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಐಥಿಯೋಪ್ಯ ದೇಶವೇ ಎಂಬುದಾಗಿ. இதாங்க ஆண்டவரை பின்பற்றுறது. ಇದೇ ದೇವರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸುವಂತದ್ದು. ஒரு ஸ்டெப் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுவார். ದೇವರು ಒಂದು ಹಂತವಾಗಿ ನಮ್ಮನ್ನು எனக்கு ನಡೆಸ್ತಾರೆ. 20 வயசுனா 30 வயசுல என்ன ஆகும்னு ஆண்டவர் சொல்ல ಮಾட்டாருங்க. ನನಗೆ ಇವಾಗ 20 ವಯಸ್ಸಂದ್ರೆ 30 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುವುದಿಲ್ಲ. நாளைக்கு நீ என்ன பண்ணணும் அத ஆண்டவர் சொல்வார். ನಾಳೆಗೆ ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅದನ್ನ ದೇವರು ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. ஒரு ஸ்டெப் தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி தருவார். ಒಂದು ಹಂತವನ್ನ ಮಾತ್ರ ದೇವರು ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. மகனே மகளே நீ எந்த இடத்துல இருக்கிறியோ நீ உண்மையா இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿದೆಯೋ ನೀನು ಅಲ್ಲಿ ಸತ್ಯಾಂಶ ಉಳ್ಳವನಾಗಿ ನೀತಿವಂತನಾಗಿರು. உனக்கு கொடுத்திருக்கிற பலத்திலே நீ ஊழியம் செய்யன்னு ஆண்டவர் சொல்றாரு. ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಬಲದಲ್ಲಿ ನೀನು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂತವನಾಗಿ, உனக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்திலே ஞானத்திலே நீ வந்து அதை உபயோகப்படுத்துன்னு ஆண்டவர் ನಿನಗೆ சொல்றாரு. ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಸೇವೆಯಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಉಳ್ಳವನಾಗಿ ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳು So, ಎಂಬುದಾಗಿ. இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் நம்ம? ಇದರಿಂದ ಏನನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ತೀವಿ ನಾವು? ஆண்டவர் எப்ப வேணா நம்மளை கூப்பிடலாம். ದೇವರು ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ನಮ್ಮನ್ನು ಕರೆಯಬಹುದು. ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஃபுல் என்ன நடக்கும்னு சொல்லி கூட தேவையில்ல. ದೇವರು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಏನ್ ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ಅವಶ್ಯಕತೆನೇ ಇಲ್ಲ. நம்ம வேற மாதிரி உலகத்துல இன்னைக்கு வாழ்றோம். ನಾವು ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ இப்போ ಜೀವಿಸ್ತೀವಿ. ஒசூர் போனோம்னா கூகுள் மேப்ல ஒசூர் அடிச்சனா ಈಗ ಹೊಸೂರ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಗೂಗಲ್ಗೆ ನಾವು ಹೊಸೂರು ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ರೆ எவ்வளவு நிமிஷத்துல போயிடுவோம்னு கூட காட்டுதுங்க. ಎಷ್ಟು ನಿಮಿಷದಲ್ಲಿ ಹೋಗ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ತೋರಿಸ್ತದೆ. ஆனா ஆண்டவருடைய விசுவாச வாழ்க்கையில அப்படி இல்ல. ಆದ್ರೆ ದೇವರ ಒಂದು ನಂಬಿಕೆಸ್ಥ ವಿಶ್ವಾಸವುಳ್ಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಲ್ಲ. இந்த ரோடு கடைசி வரைக்கும் போ, அப்புறம் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன் எங்க போகணும் அப்படின்னு ಈ ஆண்டவர் சொல்றாரு. ರಸ್ತೆಯ ಕೊನೆವರೆಗೂ ಹೋಗು, ತದನಂತರದಲ್ಲಿ ನಾನು ನಿನಗೆ ಏನನ್ನ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತೇನೆ. ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு ஆண்டவரே மேப் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றோம். ನಾವು ಕೇಳ್ತೀವಿ ದೇವರೇ ಒಂದು ನಕ್ಷೆಯನ್ನು ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் சொல்றாரு ஒரு ஸ்டெப் சொல்லி தரேன், அப்புறம் நான் வந்து என்ன சார்ந்துரு, என்ன நம்பு, என்ன விசுவாசி, நான் உன் வாழ்க்கையை நடத்துறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ನನ್ನ ಮೇಲೆ ನೀನು ಆತುಕೊಂಡಿರು, ನನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿರು, ನಿರೀಕ್ಷೆ ಉಳ್ಳವನಾಗಿರು, ನಾನು ನಿನ್ನ ನಡೆಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. ஆண்டவர் பிலிப்பியும் நேசித்தாரு, அந்த எத்தியோப்பியா நாட்டு மந்திரியும் ஆண்டவர் வந்து அதிகமாய் நேசித்தார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಫಿಲಿಪ್ಪನನ್ನು ಕೂಡ ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಐಥಿಯೋಪ್ಯ ದೇಶದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕೂಡ, ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕೂಡ ದೇವರು ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ.